ஓம் சக்தி. குருபடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. மருவத்தூருக்கு வாங்க போகலாம் மாலையை போட்டு, மனசுக்குள்ளதான் வாங்கி பாடுங்க வழி நடப்பாட்டு. ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா, ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா, ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா, ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா. ஓம் சக்தி பட்டுக்கோட்டை பொதுமன்றம் DJ 28. ஓம் சக்தி ஆர் செல்வராஜ் பட்டுக்கோட்டை மன்ற தலைவர், 2000 தலைவர், அதுலேருந்து தலைவராக இருந்துக்கிட்டு இருக்கேன். அம்மா சொன்ன பணியை ஏற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கே எளிமையான முறையில் அம்மா தைப்பூச இருமுடி விழா. நம்ம சக்தி ஏழை தெய்வம், ஏழையின் தெய்வம், கலியுகத்தை காக்க வந்த கண்கண்ட தெய்வம் நமது ஆன்மீக குரு அம்மா அவர்களால் நிர்வகிக்கப்பட்ட மன்றம்தான் இந்த பட்டுக்கோட்டை பொதுமன்றம். ஏன்னா அம்மா பட்டுக்கோட்டைன்னா அந்த அளவுக்கு அன்போடையும் உள் அன்போடு பேசுகிறது. நாங்கள் 30ஆம் தேதி 30/11 இளைய தெய்வம் சின்னவர் அவர்கள் திருக்கரத்தினால் இந்த இருமுடி ஆரம்பித்தோம். இது வரைக்கும் ஒரு 3500 பேர் மேலே இப்போ இருமுடி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. தைப்பூசம் வரைக்கும் இருமுடி தொடர்ந்து இந்த தைப்பூச இருமுடி விழா சிறப்பாக நாங்கள் செய்வோம். அம்மா எங்கள் கூடவே இருப்பாங்க. குரு அம்மா கூட இருந்து எங்களுக்கு இந்த பணியை சிறப்பாக நடத்த எங்கள் ஒட்டு துணையாக இருப்பாங்க. அம்மா பட்டுக்கோட்டை பொதுமன்றம்னா அம்மா என்னுடைய பார்வை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த ஆன்மீகம் தலைக்க அவர்கள் செய்தது போல் வேறு எவராலும் செய்ய முடியாது. ஆன்மீக வாழ்விற்கு புத்து உயிர் ஊட்ட வந்த கல்கி அவதாரம்தான் நம்ம ஆன்மீக குரு அம்மா அவர்கள். ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்தியது நமது அம்மா. மதமாற்றம் நிறைய நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மதமாற்றத்தை தடுத்து நிறுத்தி இன்றைக்கி 5000 மன்றத்துக்கு மேலே இங்கே உலக நாடு அத்தனையும் திறந்து ஒரு விதையை ஊன்றி இன்றைக்கி ஆலமரமாக வளர்ந்து அங்கங்கே விழுது ஊன்றி ஓம் சக்தியே பராசக்தியே என்ற ஒளி எங்கும் ஒலித்து கொண்டு இருக்கின்றது. ஒரே தாய் ஒரே குலம் என்ற ஒரே நோக்கத்தோடு செவ்வாடையை தந்தது ஆன்மீக குரு அம்மா. தமிழ் மந்திரம், அந்த தமிழ் மந்திரத்தை நூலை கொடுத்து எங்களையெல்லாம் அந்த மந்திர நூலில் உள்ள 1008 போற்றி திருவு, 108 போற்றி திருவு, அந்த ஆன்மீக வழியில் எங்களை வழி நடத்தி வச்சவங்க நம்ம ஆன்மீக குரு அம்மா அவர்கள். இப்போ அதே பணியை சின்னவங்க தொடர்ந்து நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. அந்த மேலும் மேலும் அந்த பணி தொடரணும். நாங்கள் எல்லோருடைய எங்களுடைய வாழ்வாதாரமே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியுடைய அருளால் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அம்மா இல்லைன்னா நாங்கள் இல்லை. அம்மா 92 கையை நீட்ட சொல்லி கையில் ஒரு விரலை வச்சாங்க. விரலை வைக்கும் பொழுது அந்த விரலில் குங்குமமும் அந்த வேப்பலையும் கிடச்சிச்சு. குங்குமத்தை எடுத்து கீழே சிந்தாமல் நீ பூசிக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பயே எனக்கு அந்த அருளை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 10,000 சக்திகள் மாலை போடுற அளவுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னா அது அம்மா கொடுத்தது தான். அம்மா கொடுத்த அருள், அம்மா கொடுத்த சக்தி. அந்த ஆன்மீகத்தை செய்கிறதுனா சாதாரண மனிதனால் செய்ய முடியாது. அது அந்த அம்மா கொடுத்தது தான். அம்மா இல்லைன்னா நாங்கள் இல்லை. செல்லாத காசுலேயும் செப்பு இருக்கடா மகனேன்னு சொன்னது நம்ம ஆன்மீக குரு அம்மா அவர்கள். இன்றைக்கி டெய்லி எப்படியும் 9 இல்லை 10 பஸ்ஸு டெய்லி மருவத்தூரை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. நல்லபடி கொண்டாந்து சேர்த்துட்றாங்க. நல்ல சிறப்பாக இருக்காங்க. எல்லாம் இங்கே ஏழை மக்கள் தான், ஜாதி மதம் இல்லாமல் பட்டுக்கோட்டை பொதுமன்றத்துக்கு அத்தனை பேரும் வர்றவங்க எல்லாம் ஒரே தாய் ஒரே குலந்தான். அப்படிப்பட்ட தெய்வம்தான் ஆதிபராசக்தி. கண்கண்ட தெய்வம், ஏழையின் தெய்வம். ஓம் சக்தின்னா போதும், யாரடா மகனே மகளேன்னு தூக்கி எடுத்து காக்கக்கூடிய ஒரே தெய்வம் ஆதிபராசக்தி. அந்த தெய்வத்துக்கு நன்றியோடு நம்ம ஒரு மனதோடு நம்ம அந்த அம்மாவுடைய அருள் கிடைக்கணும், நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். நம்மளுடைய நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் அன்னை ஆதிபராசக்தி என்றென்றும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் சக்தி. ओम सत्य हमारी शरण नमः ओम सत्य हमारी शरण नमः ओम सत्य हमारी शरण नमः ओम सत्य हमारी शरण ओम सत्य हमारी शरण नमः ओम सत्य हमारी शरण ओम सत्य हमारी शरण नमः ओम सत्य हमारी शरण
என் பேர் கமலா சார். சேதுபா சத்திரம். நாங்கள் 51 பேர் போகிறோம். 9 வருஷமாக நான் போகிறேன் சார். என் பேத்துக்கு எனக்கு இப்போ நேர்ந்துக்கிட்டதெல்லாம் நடந்தது சார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் முன்னாடி. இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன் நான். எனக்கு பொம்பளை பிள்ளை தான், ஆம்பளை பிள்ளை இல்லை. பேர பிள்ளை இருக்கலாம். ஆம்பளை பிள்ளை வேணும்னா ஆம்பளை பிள்ளை இருக்குது. கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ என் மகள் கல்யாணம் ஆகி ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. கிளம்பங்கூடா 22 வருஷமா 22வது வருஷம் இது. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை கொடுத்துருக்காங்க. திருமணம் ஆகிருக்கு. நான் பட்ட கஷ்டம்லாம் நீங்கி இருக்கு. என் பேர் பவித்ரா. நான் சேதுபாவ சத்திரம். நான் அம்மாக்கிட்ட முறையாக வேண்டி நான் அம்மா வாசலின் வேண்டி போய்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் தரேன். அம்மா எனக்கும் நல்லபடியாக ஒரு இதை தரணும். ஓம் சக்தி பராசக்தி. பவித்ரன். என் பேர் பவித்ரன். 2 வருஷமாக ஜுரம். அது தேவையாச்சு. மாலை போட்டிருக்கேன். இப்போ ஓம் சக்தி பராசக்தி. செல்வோம் 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 யாரை காண. அம்மா அந்த ஓம் சக்தியை நான் எப்படி பார்க்குறதுன்னு ரொம்ப நாளாக நான் ஏங்கிக்கிட்டு ரொம்ப கனவுகளோட இருந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப சோதனைகள் என் குடும்பத்தில். என்னால் 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வாழவே முடியாமல் நான் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஊரை விட்டும் போய் சென்னையில் இருந்தேன். சென்னையில் இருந்து இருக்கிறப்ப ரொம்ப தொந்தரவு. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு. எனக்கு பிள்ளைங்க 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். திரும்பவும் ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்து எனக்கு வயிற்று பிரச்சனை, ரொம்ப நிம்மதியே இல்லை. அப்பா வீட்லேயும் என்னால் குடி இருக்க முடியலை. எனக்கு வீடும் இல்லை. புகுந்த வீட்டிலையும் எனக்கு வீடு இல்லைன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க. பிறந்த வீட்டிலையே நான் சொந்தமாக சிங்கப்பூர் போய் நான் சொந்தமாக சம்பாரித்து கட்டின வீட்டில் என்னால் இருக்க விடாமல் அண்ணனும் அண்ணியும் என்னை விரட்டிட்டாங்க. ஒரு சித்திக்காரவங்கள்ட்ட போய் அன்றி இருந்தேன். ஆனால் அங்கே என்னால் நிம்மதியாக இருக்க முடியலை. அந்த நேரம் தான் எல்லாரும் சொன்னாங்க போய் ஓர்பத்தி கோயிலுக்கு போயிட்டு வாண்டு. ஆனால் நான் அந்த நேரத்தில் இந்த கண்ணீரோடு வந்தேன். நான் எப்படி வர்றேன்னு கூட எனக்கு தெரியலை. நான் கோயிலுக்கு வரும் பொழுது இங்கே ஒரு சக்தி, லதாகிற சக்தி, அவங்க பெருமா கோயில். ஆனால் அவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியலை. நானே விழுந்து அழுதேன். அவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. 2 தடவை நான் பார்த்துட்டேன். 8 வருஷத்துக்கு பிறகு அந்த சக்தியை நான் போன வருஷம் பார்த்தேன், இந்த வருஷம் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப நாள் அவங்கள பார்க்கணும் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். எனக்கு நான் அம்மாவை அவங்க உருவத்தில் நான் பார்க்குறேன். இதை நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ பேசுகிறேன். நான் 8 வருஷம். ஆனால் நான் வந்தப்போ எனக்கு எங்கே நிற்கிறேன், நான் எப்படி வந்தேன், என்னமே எனக்கு தெரியலை. சிந்தனையே இல்லை. ஒரு பைத்தியம் மாதிரி நான் வந்தேன் இந்த அம்மாவுக்கு சன்னதிக்கு. அப்போ இந்த லதா சக்தி என்னை தூக்கி என்னை நிப்பாட்டி, நீங்கள் நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் அம்மா கிட்ட வந்துட்டீங்க, அம்மா உங்களை காப்பாற்றுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு இந்த நிற்கிறாங்க என் குரு சக்தி. அவங்கள எனக்கு ஒன்றுமே புரியலை. இன்னும் திடீர்னு இவங்க மாலை போட சொல்கிறாங்களே நம்மளை. ஒரு செவ்வாடை இல்லை, சும்மா நின்று எனக்கு மாலை போடணுன்னு எனக்கு புரியலை. நான் சொல்லக்கூடாது. நான் ஒரு சக்தியை அழைச்சிட்டு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. சரி வாங்க சக்தின்ட்டு அப்போயே செவ்வாடை எடுத்து கொடுத்து போட்டு மன்றத்தில் பணத்தை கட்டிட்டு நான் போயிட்டேன். இது எனக்கு போய் அவங்கள ரொம்ப நாளாச்சு நான் பார்த்தேன், மறந்துட்டேன் அவங்க முகத்தை. போன வருஷத்துக்கு வருஷம் அவங்க என்னை தேடி இருக்காங்க. எனக்கு சொல்லவும் கஷ்டமாக இருக்குது. அவங்க செஞ்சதை சொல்ல. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தியே, ஓம் சக்தியே, ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே. என் பேர் சித்ரா, சித்ரா, எம்மன் தோட்டம். ஓம் சக்தியே, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஓம் ஓம். அம்மா தாயே, நான் ஏழ்மையில் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனால் ஆயா கிட்ட மாலை போட்டு நிம்மதியாக நல்லாயிருக்கும். ஓம் சக்தி பராசக்தி. சொந்த ஊர் ஒரத்தநாடு, தும்பத்திக்கோட்டை.
இந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். எங்கள் குடும்பத்தில் பிள்ளைங்களாம் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம். வீட்லேயும் ரொம்ப குடும்பத்து கஷ்டத்தை நினச்சி கோச்சிக்கிட்டு பிள்ளைங்கள அழைச்சிட்டு மருவத்தூர் வாசலுக்கு நான் போயிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பசியும் பட்டினியுமாக இருந்தால் எங்களுக்கு இன்றைக்கி பசி பட்டினியெல்லாம் இல்லாத அளவுக்கு அம்மா மருவத்தூர் அம்மா எங்களுக்கு வச்சுருக்காங்க, நல்லபடியாக வச்சுருக்காங்க. அதை நம்பி தான் இன்றைக்கி நாங்கள் மாலை போட்டு வந்திருக்கோம். ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே உந்தன்னை பங்காரே உருவத்தில் நீயும் இருக்கின்றாய் என் உள்ளத்தில் நினைத்தது அத்தனையும் உன்னிடம் வந்தால் சொல்கின்றார் ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே வெஞ்சினம் கொண்ட மனிதரெல்லாம் அஞ்சனம் கேட்டால் மாறிடுவார் அவர் வேதனை சோதனை யாவையுமே வேப்பிலை காற்றில் பறந்திடுமே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே சக்தியில வாழ்ந்தோம்மா அருகோவன மாறகோடன வாழ்ந்தோம்மா சக்தியில வாழ்ந்தோம்மா அந்த அம்மா கிட்ட போய சொல்லுங்க வாழ்ந்தோம்மா சக்தியில வாழ்ந்தோம்மா அதெல்லாம் ஓம் சக்தி ஆடுறோம். வேற வழி இல்லை அப்படின்னு கேட்டு மருவத்தூருக்கு வாங்க போகலாம் மாலையை போட்டு மனசுக்குள்ளதான் வாங்கி பாருங்க சரி நடப்பாட்டு ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா ஓம் சக்தியே மருவோர் அரசுகே ஓம் சக்தியே ஓசிநாயகா ஓம் சக்தியே உன் காமாட்சியே ஓம் சக்தியே உன் மந்தா அம்மாட்சியே ஓம் சக்தியே போற்றிவா ஓம் சக்தியே போற்றிவா ஓங்கால் ஆனந்தியே போற்றிவா உலக நாயகியே போற்றிவா உலகத்துக்கு உலகானவளே போற்றிவா உள்ளவள வந்தவளே போற்றிவா ஊராய பெரும்பொருளே போற்றிவா உன்னை பரம்பொருளே போற்றிவா உயிராய் நின்றவளே போற்றிவா மருவத்தூர் அமர்ந்தாய் போற்றிவா உன் மனமாசை துடிப்பாய் போற்றிவா உன் நம்மை கவிப்பாய் போற்றிவா உன் கணவரையானாய் போற்றிவா உன் முத்தாய் வந்தவளே போற்றிவா உன் பாலாய் ஒழித்தவளே போற்றிவா உன் பாமரத்துகளை பாய் போற்றிவா உன் பண்ணாங்கி இருந்தாய் போற்றிவா உன் பாமர வந்தாய் போற்றிவா உன் பாம்புருவானாய் போற்றிவா உன் சித்திரம்
செல்வந்தாய் கொண்டிவா ஓ செம்பொருளையே கொண்டிவா ஓ சத்தியத்தாயே கொண்டிவா ஓ சன்னக்கரையே கொண்டிவா ஓ சமயசனத்தை கொண்டிவா ஓ ஒன்றாக உருவே கொண்டிவா ஓ தத்துவ துறையாய் கொண்டிவா ஓ நிர்பதி தெளிவாய் கொண்டிவா ஓ நிம்மதி தருவாய் கொண்டிவா ஓ இளமை ஆனாய் கொண்டிவா ஓ இளமை எதிர்த்தாய் கொண்டிவா ஆன்மீக செல்வமே கொண்டிவா அனலாக ஆனாய் கொண்டிவா ஓ நீராக நிறந்தாய் கொண்டிவா ஓ எல்லாக பெண்தாய் கொண்டிவா ஓ தூராக வளர்ந்தாய் கொண்டிவா ஓ தொடிபொருள் நீயே கொண்டிவா ஓ காலாக வருவாய் கொண்டிவா கன்னியான மனமே கொண்டிவா ஊரவை முதலே கொண்டிவா உடுதலை விடியே எச்சையை கொண்டிவா ஓ இளமை கொண்டிவா ஓ தத்துவம் கடந்தாய் கொண்டிவா அகலம் அரைப்பொருளை கொண்டிவா உத்தனை ஆனாய் கொண்டிவா உயிர்மொழி பொருளை கொண்டிவா நெஞ்சனை மலர்வாய் கொண்டிவா நீரில தெய்வமே கொண்டிவா உன் துரிய நிலையை கொண்டிவா உன் துரியாதி கழிப்பை கொண்டிவா உன் ஆயிரம் நல்வாய் கொண்டிவா அகிலமெல்லாம் அங்குரைப்பாய் கொண்டிவா கருவான மூலமே கொண்டிவா உருவான கோலமே கொண்டிவா உன் சாந்தனை உருவாய் கொண்டிவா உன் சரித்திரம் அழகாய் கொண்டிவா உன் ஜென்மத்தில ஜெரிப்பாய் கொண்டிவா உன் சினத்தில எதிர்ப்பாய் கொண்டிவா உன் கைலாக உரையாய் கொண்டிவா உன் கைப்புரட கவனையை கொண்டிவா உன் ஒற்றை கரத்தாய் கொண்டிவா உன் மோனல கவுத்தாய் கொண்டிவா உன் யோகனால் உருவை கொண்டிவா கோழியான ஆனாய் கொண்டிவா எந்திர திருவே கொண்டிவா மந்திர தாயை கொண்டிவா பிடி தவிப்பிடமாய் கொண்டிவா உன் பிரிவாய் அல்பாய் கொண்டிவா உன் மாயவன் தந்தையே கொண்டிவா உன் சேயவன் தாயே கொண்டிவா உன் திரிபுரத்தாலே கொண்டிவா உன் ஒருத்தம் திருப்பாய் கொண்டிவா உன் வியந்தினை ஆழ்வாய் கொண்டிவா உன் வினையெல்லாம் திருப்பாய் கொண்டிவா அஞ்சனம் அருளாய் கொண்டிவா ஆகிய வருகை கொண்டிவா கண்ணொழி காப்பாய் கொண்டிவா கருத்துறை தருவாய் கொண்டிவா அறுவடை தெளிவாய் கொண்டிவா மண்வழி படுப்பாய் கொண்டிவா கனவிலே வருவாய் கொண்டிவா கருத்தின் விளைவாய் கொண்டிவா உன் மக்களை காப்பாய் கொண்டிவா உன் மனவாய் தவிப்பாய் கொண்டிவா உன் எத்தியசை ஆனாய் கொண்டிவா உன் இதயமாய் வீணையே கொண்டிவா உன் உருத்தமை ஒளியே கொண்டிவா உன் உள்ளுரை விருந்தே கொண்டிவா உன் மனத்தை தவிப்பாய் கொண்டிவா உன் மனங்களின் அருவாய் கொண்டிவா உன் நாளமை நலமை கொண்டிவா நல்லமன அருவாய் கொண்டிவா ஒற்றுமை சொல்வாய் கொண்டிவா உயர் தருவாய் கொண்டிவா நித்தம் காப்பாய் கொண்டிவா நேரமும் வாழ்வாய் கொண்டிவா பக்தனை பணிவம் கொண்டிவா பரம உனக்கே கொண்டிவா எல்லாம் நேர்ச்சல் கொண்டிவா ஓம் சக்தி அம்மாவே சரணமம்மா எல்லைகள்லாம் கருணைக்கடலே தாய் பராசக்தியே நீ எந்த வீட்டு வைத்திருக்கின்ற எல்லைகள்லாம் அன்புக்கு எங்களது இதயம் தந்து வைத்தாக்குங்க ஓம் சக்தியே எல்லையெல்லாம் கருணைக்கடலே தாய் பராசக்தியே நீ எங்கள் மீது வைத்திருக்கின்ற எல்லையெல்லாம் அன்புக்கு எங்களது இதயம் தந்து உரைத்தாக்குங்க ஓம் சக்தியே எங்களை முழுமையாக உயிரத்தில் அர்ப்பணித்து விட்டோம் உன் விருப்பப்படியே எங்களை வழிநடத்து ஓம் சக்தியே எங்களை முழுமையாக உயிரத்தில் அர்ப்பணித்து விட்டோம் உன் விருப்பப்படியே எங்களை வழிநடத்து ஓம் சக்தியே எக்காலத்தில் எந்திருந்த தடையின்றி ஒருமுக சிந்தனையுடன் உன்னை நன்கு வழிபடவும் கர்மம் செய்யவும் தொண்டு செய்யவும் தியானம் செய்யவும் எங்களுக்கு ஆற்றலை கொடு ஓம் சக்தியே எக்காலத்தில் எந்திருந்த தடையின்றி ஒருமுக சிந்தனையுடன் உன்னை நன்கு வழிபடவும் கர்மம் செய்யவும் தொண்டு செய்யவும் தியானம் செய்யவும் எங்களுக்கு ஆற்றலை கொடு ஓம் சக்தியே நின்னருள் எங்களுக்கு தந்தல்க அவர்கள் எண்ணென்றும் நிலைத்திருக்க அருள் புரிக ஓம் சக்தியே நின்னருள் எங்களுக்கு தந்தல்க அவர்கள் எண்ணென்றும் நிலைத்திருக்க அருள் புரிக ஓம் சக்தியே நின்னருள் எங்களுக்கு தந்தல்க அவர்கள் எண்ணென்றும் நிலைத்திருக்க அருள் புரிக ஓம் சக்தியே எல்லா ஜீவராசியிலும் நலம் பெற வேண்டும் ஓம் சக்தியே ஓம் சக்தியே எல்லா ஜீவராசி நலம் பெற வேண்டும் ஓம் சக்தியே ஓம் சக்தியே எல்லா ஜீவராசி பலவர வேண்டும் ஓம் சக்தியே ஓம் சக்தியே எல்லா ஜீவராசி பலவுடன் நலவர வேண்டும் ஓம் சக்தியே ஓம் சக்தி அம்மாவே ஜீவனசம் பொறுப்பாய் கொண்டிவா தாயா எந்தமை காப்பாய் கொண்டிவா உன் மனமாசு குறைப்பாய் கொண்டிவா உன் நிபந்தி தருவாய் கொண்டிவா உன் நித்தமும் காப்பாய் கொண்டிவா உன் நேரமும் வாழ்வாய் கொண்டிவா உன் பத்தனை பணிவா கொண்டிவா உன் பரமனை உழைக்கை கொண்டிவா எல்லாம் நெஞ்சல் கொண்டிவா ஓம் சக்தி அம்மாவே சரணமம்மா ஓம் சக்தி அம்மாவே சரணமம்மா ஓம் சக்தி அம்மாவே சரணமம்மா ஓம் சக்தி ஏனென்றே நாங்கள் இல்லை ஒரு நகரைக்கு எங்கள் வாழ்க்கை இல்லை ஒரு திருவரையில் தாங்கும் நஞ்சமம்மா எப்பொழுதெல்லாம் எங்கள் மனசு ஓம் சக்தி சொல்லியா பராசக்தி 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 இந்த இருமுடி பயணம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். இந்த இருமுடி பயணம் சிறப்பா அமையணும். ஏன்னா எல்லாம் பஸ் பயணம். அதனால உங்க பஸ் கூடவே அம்மா வரணும்னு வேண்டி 5 நிமிஷம் மௌனமா மனமுருகி வேண்டி தியானம் அப்படியே தியானம் இருங்க. உங்க கோரிக்கை என்ன கோரிக்கை வச்சு நீங்க இந்த வெறுமடி ஏற்றுனீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறணும். அம்மா தாயே இதுக்காக நான் மாலை போட்டேன் இருமுடி ஏற்றுறேன் எனக்கு இந்த செஞ்சு கொடுத்துருமா தாயே என் கூடவே வா
எல்லா பஸ்லையும் அம்மா வரணும், ஆதிபராசக்தி வரணும். ஏன்னா கூடவே வரணும், உங்க கூடவே வரணும்னு வேண்டி அப்படியே அம்மா உங்களோட தாய் வீடு தான் அது. அம்மா அந்த தாயை வேண்டி அப்படின்னு வேண்டிங்க. ஓம் சக்தி தியானம். அங்கே வயது போல அறியாத பருவம் போல இங்கு மனமானி அம்மா உன்ன பிரிய மனம் இல்லையடி அம்மா உன்ன பிரிய மனம் இல்லையடி அம்மா அங்கே வயது போல அறியாத பருவம் போல இங்கு மனமானி அம்மா உன்ன பெரிய மனம் இல்லையடி அம்மா உன்ன பெரிய மனம் இல்லையடி அம்மா பித்து பிடித்ததன்றி பெற்றவர்கள் பேசுகின்றார் பித்து பிடித்ததன்றி பெற்றவர்கள் பேசுகின்றார் சித்தம் மறந்தேனடி அம்மா சித்தம் மறந்தேனடி அம்மா உன்ன சிறிய மனம் மறக்கவில்லை அம்மா உன்ன சிறிய மனம் மறக்கவில்லை அம்மா அங்கே வயசு போல அறியாத பருவம் போல இங்கு மனமானி நடி அம்மா உன்ன பெரிய மனம் இல்லையடி அம்மா அழைக்கும் தாயுமானாய் அருளும் நீயுமானாய் அழைக்கும் தாயுமானாய் அருளும் நீயுமானாய் அடிகளாராயடி அம்மா மனமானே நெறியம்மா உன்ன பிரிய மனம் இல்லையடி அம்மா உன்ன பெரிய மனம் இல்லையடி அம்மா பாலுக்கு எங்கேயும் பட்டை குழந்தை போல பாலுக்கு எங்கேயும் பட்டை குழந்தை போல பக்தியில் அழுதனடி அம்மா நான் பக்தியில் அழுதனடி அம்மா எனக்கு பக்க பலம் நீந்தானே அம்மா எனக்கு பக்க பலம் நீந்தானே அம்மா அங்கே வயசு போல அறியாத பருவம் போல ஓம் சக்தி ஓம் சக்தி செல்வம் 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 நாளை காண ஓம் சக்தி 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 செல்வம் செல்வம் மருவத்தூர் செல்வம் 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 மருவத்தூர் செல்வம் யாரை காண அம்மாவை காண யாரை காண அம்மாவை காண யாரை காண அம்மாவை கண்டான் அம்மாவை கண்டான் ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தி சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆடியம்மன் பஸ் டிரைவர்னா என் பேர் அப்புக்குட்டி, ஊர் கரம்பயம், ஓம் சக்தி புதுமன்றம் பட்டுக்கோட்டை. நம்ம பட்டுக்கோட்டை ஓம் சக்தி ஆத்தா புண்ணியமாக நம்ம புதுமன்றத்துலேருந்து நிறைய பேர் மக்கள் மாலை போடுறாங்க. நாங்களும் சந்தோஷமாக வண்டியை ஒரு 10 வண்டி 15 வண்டி ரெகுலராக போயிட்டு நல்லபடியாக தான் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்துட்டோம்.
இப்போ சாமானிய மக்கள் கூட இங்கே மருவத்தூரில் சமமாக மதிக்கப்படுறாங்க. பெண்களே கருவறையில் பூஜை பண்ணுறாங்க. இது உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லை எல்லாருமே சமத்துவம் தான். 10 வந்து அந்த இதுலேருந்து ஏற்றி போனோம். நரிக்குறவர்கள் நல்லபடியாக தான் பண்ணி இப்போ எல்லாருக்கும் சமத்துவமாக தான் நாங்கள் பண்ணி கொடுத்து எல்லாருக்கும் ஒரே இதுதான் நாங்கள் அழைச்சிட்டு போயிட்டு நல்லபடியாக தான் பண்ணி கொடுக்குறோம். நான் பஸ் டிரைவராக சொல்கிறேன். எல்லாம் எந்த ஒரு வேட்டுப்பாட்டும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக தான் பண்ணி கொடுக்குறோம். ஓம் சக்தி இந்து சமயத்தில் இருக்கின்ற ஜாதி வேறுபாடுகளை மறந்து ஏற்றத்தாழ்வுகளை மறந்து ஒரு மாபெரும் சக்தியின் வடிவமாக இன்னைக்கு எல்லோரையும் பாவிக்கக்கூடிய ஆதிபராசக்தி மன்றத்திலிருந்து பேசுகிறோம். இப்படி ராமர் பாலகண்டமும் அணில் ஒரு தொண்டு செஞ்சது போல இந்த சக்தி வழிபாடுகளை உலகம் முழுவதும் சொல்வதற்கு நாங்கள் எங்களால் முடிந்த செய்திகளை சொல்கிறோம். ஸ்ரீ ராமராஜ்யம் யூடியூப் செய்தி சேனலுக்காக ஆதி மதனகோபால், ஆதிபராசக்தி மன்றம், பட்டுக்கோட்டையிலிருந்து. ஓம் சக்தி, ஓம் சக்தி. நன்றி.